வணக்கம். விஜய் நடத்திய கூட்டத்தின் போது நடந்த சம்பவம் பல்வேறு விதமான சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு மூன்றாம் தரப்பின் சதி வேலையாக இருக்கலாம் என்பதற்கான ஆரம்ப அறிகுறிகள் தெரிகின்றன. அந்த மூன்றாவது தரப்பு யார்? அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் மற்றும் அவரது கட்சி தேர்தலில் போட்டியிட்டால் யாருக்கு அதிக பாதிப்பு ஏற்படுமோ அவர்களாகவே இருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்தியாவில், அதுவும் தமிழகத்தில் இருந்து செயற்படும் பெரும்பாலான ஊடகங்கள் கிழித்த கோட்டுக்குள் என்று கூறுவது போல ஒரே திசையில் தான் போகின்றன. அதை குறை சொல்ல முடியாது. காரணம், அவர்களுக்கு குறைந்தபட்சம் மின்சாரம் நிற்பது முதல் அதிகபட்சம் மூச்சு நிற்பது வரை எதுவும் நடக்கலாம். அதிர்ஷ்டவசமாக நாம் இருப்பது சிங்கார சென்னையிலிருந்து 13,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாட்டின் தலைநகரில். இந்த துயர சம்பவம் தான் அடுத்த சில வாரங்களுக்கு தமிழகம் உட்பட உலகெங்கிலும் உள்ள தமிழர் மத்தியில் முக்கிய பேச்சாக இருக்க போகின்றது. பல திருப்பங்களும் ஏற்படலாம். இது விதியா அல்லது சதியா என்பது விரைவில் தெரிய வரப்போகிறது. நடிகர் விஜய் பங்கேற்ற கரூர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 41 உயர்ந்துள்ளது. மேலும் 82 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் கிட்டத்தட்ட சதி என்ற குற்றம் சாட்டிய தமிழக வெற்றி கழகத்தின் வக்கீல் அணியினர் சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவின் மூலம் விசாரணைகள் நடத்த வேண்டும் என்றும் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் மதுரை ஹைகோர்ட்டில் விடுமுறை அமர்வின் மனு தாக்கல் செய்துள்ளனர். நீதிபதிகள் தண்டபாணி ஜோதிராமன் தலைமையிலான அமர்வில் இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணை நடைபெற உள்ளது. அதேவேளை கூட்ட நிபந்தனைகளை மீறியதாக குற்றம் சாட்டி தமிழக வெற்றி கழக கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாநகரியை சேர்ந்த வக்கீல் செல்வகுமார் இமெயில் மூலமாக மனு தாக்கல் செய்து கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட மக்கள் தொகையை விட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டதால் அலட்சியம் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினார். சிவகங்கை மாவட்டம் ஆலவந்தான்பட்டியை சேர்ந்த வக்கீல் முருகேசன் நடிகர் விஜய் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். ஒரே சம்பவத்தை சுற்றி சிபிஐ விசாரணை கோரி மனுவும் தமிழக வெற்றி கழகம் கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இன்று மதியம் நடைபெறவுள்ள விசாரணை தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை, மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பையும் உருவாக்கியுள்ளது. கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்தார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் நிலை தலைவர்கள் இது குறித்து மௌனம் காத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சம்பவம் நடந்த 24 மணி நேரத்திற்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா தனது எக்ஸ் தள பதிவில் மனம் திறந்துள்ளார். அதில், என் வாழ்வின் மிகப்பெரிய தூக்கத்தை கடந்த 24 மணி நேரமாக அனுபவித்து வருகின்றேன். இந்த மரணங்கள் என் நெஞ்சை உலுக்கிக் கொண்டே இருக்கின்றது. சிறுவயதில் என் தாயின் தற்கொலையார் மரணத்தின் வலியை உணர்ந்தவன் நான். அந்த வலியை மீண்டும் நினைவூட்டியது கரூர் உயிரிழப்புகள். பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வேதனையை அண்ணனாகவும் தம்பியாகவும் மகனாகவும் பகிர்ந்து கொள்கின்றேன். அவர்களின் கனவுகளையும் நம்பிக்கையையும் சுமந்து செல்லும் உறவுகளாகவே வாழ்வேன் என்று தெரிவித்துள்ளார். இறுதியாக தர்மத்தை சூது கவினாலும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உட்பட 3 பேருக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்த 41 பேருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் இன்று கரூரில் கடையடைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மாநிலம் முழுவதும் நடைபெறும் இந்த கடையடைப்பில் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் பாதிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசும் இதை மிக சீரியஸான விஷயமாக கருதுகின்றது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று கரூர் செல்கின்றார். அங்கு பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காயமடைந்தவர்களையும் பார்வையிட உள்ளார். அவருடன் மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழக அமைச்சர் நயினா நாகேந்திரனும் இணைந்து செல்கின்றார்கள். தமிழக வெற்றி கழக கூட்டங்களில் வந்து ஆம்புலன்ஸ்களை தடுத்து தாக்குதல் நடத்தும் மனநிலைக்கு தொண்டர்களை தள்ளியதற்கு பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், கரூர் நிகழ்வால் தமிழகமே துயரத்தில் இருக்கும் சூழலில் கூட பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டிய பழனிசாமி பேரிடரிலும் அரசியல் செய்ய தவறவில்லை. தமிழக வெற்றி கழக பிரச்சாரங்களில் காவல்துறையினர் நிபந்தனைகள் எதுவும் கடைபிடிக்கப்படவில்லை. எல்லை மீறிய இந்த சூழ்நிலைக்கு பழனிசாமியின் செயற்பாடுகளும் காரணமாக அமைந்தன. நடுவழியில் பேருந்தை நிறுத்தி கூட்டம் நடத்தி அவசரத்திற்காக வந்த ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத நிலைமையை உருவாக்கி அரசாங்கம் தடுக்கிறது என்று மக்களை தவறாக நம்ப வைத்தது பழனிசாமியே. ஆள் இல்லாமல் வந்தால் ஓட்டுநரே நோயாளியாக அனுப்பப்படுவார் என்று அவரது பேச்சுக்கு பிறகு ஆம்புலன்ஸ்கள் அடிக்கப்படவும் ஓட்டுநர்கள் தாக்குதலுக்குள்ளாகவும் தொடங்கியது. புதிய அரசியல் எண்ணத்துக்காகத்தான் தமிழக வெற்றி கழக கூட்டங்களில் ஆம்புலன்ஸ் வந்தபோது அனுமதிக்க மறுக்கும் நிலைமை உருவானது. இந்த தவறான மனநிலைக்கு தொண்டர்களை மாற்றிய பழனிசாமியும் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும். அனுமதி வழங்காவிட்டாலும் அதில் அரசியல் செய்வது, அனுமதி வழங்கப்பட்டாலும் விதிகளை மீறுவது, மீறும் தொண்டர்களை ஊக்குவிப்பது என்று தமிழக வெற்றி கழகம் ஆபத்தான அரசியலுக்கு தள்ளப்பட்டு வருகிறது. அதற்கு அதிமுக துணை நிற்கின்றது.
நகருக்கு வெளியே பிரச்சாரம் செய்யுங்கள் என்று காவல்துறை கூறிய போதும் கூட்டம் காட்டுவதற்கு மையப்பகுதி வேண்டும் என்று பொதுமக்களை சிரமப்படுத்தும் நிலைமை உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழக கூட்டத்திற்கு காவல்துறை முழுமையான பாதுகாப்பு அளித்ததை விஜய் தானே ஒப்புக்கொண்ட நிலையில் ஆளுங்கட்சியின் மீது பழி போட்டு அரசியல் செய்வதற்கு எந்த தேவையும் இல்லை. மக்கள் நலன்களுக்காக செயற்படாமல் அரசியல் லாபத்திற்காக வதந்திகளை பரப்பும் நடைமுறை தமிழகம் இதுவரை கண்டதே இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மொத்தத்தில் விஜய் கட்சியை கிண்டலடித்த அவர்கள் விஜயின் கூற்றியை மேற்கோள் காட்டும் அளவுக்கு இறங்கியுள்ளனர்.